வணக்கம். உங்கள் அஸ்ட்ராலஜர் பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் திருமணமே ஆகாத ஜாதகம் எப்படி இருக்கும், திருமணமே நீண்ட நாளாக தேடி தேடி வரன் தேடியும் திருமணம் ஆகலை, எவ்வளோதான் திருமணத்துக்காக முயற்சி பண்ணியும் வரன் அமையலை, கிட்ட வருது வரன் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் போயிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி வர்றதில்லை என்பது நிறைய பேருக்கு இது மாதிரி ஏற்படுது. குறிப்பாக ஆண்களுக்குமே ஏற்படுது, பெண்களுக்குமே ஏற்படுது. இதில் திருமணமே சில பேருக்குள்ள ஆகாத ஜாதகம், சன்னியாசி ஜாதகம்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சன்னியாசி ஜாதகமாக கூட சில பேருக்கு இருக்கும். ஆனால் அது வந்து வெரி ரேர் கேஸ் தான். அதாவது ஒரு லட்சத்தில் ஒரு ஆள் அல்லது கோடியில் ஒருத்தர் 2 பேருக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலானோருக்கு லேட் மேரேஜ் அப்படின்ற அமைப்பு தான் வந்து இருக்கும். இதில் அந்த லேட் மேரேஜ் ஆகுது அல்லது திருமணமே ஆகலைன்னா அதற்கு நாம் என்ன செய்யலாம், என்ன விதமான பரிகாரங்கள் செய்யும் போது அல்லது எந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது திருமணம் சீக்கிரமாக ஆகுது என்பதையெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த போர்டில் பாருங்கள், திருமணமே ஆகாத ஜாதகத்துக்கு மெயின் ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னாக்க, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி, 7ஆம் அதிபதி கலஸ்திரஸ்தானாதிபதி லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்தில் மறைந்து அஸ்தங்கமும் ஆயிடுது. 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆகும் போதும் அல்லது மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 இந்த இடங்கள்ல மறையும் போதும் திருமணம் ஆகுவது காலதாமதம் ஆகிடுது, லேட் மேரேஜா ஆகுது. அதே போல இந்த ஜாதகத்துல போர்டில் இருக்கிற ஜாதகத்துல பாருங்க, துலாம் லக்னம், இது வந்து துலாம் லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ல் கேது. அதே சமயத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கு. இந்த இடத்துல நீசம் அப்படின்னு வச்சுங்க, நீச பங்கம் ஆகலை அப்படின்னாக இந்த 7ஆம் இடத்துல சனி வந்து இருந்து காலதாமதமான திருமணத்தை கொடுக்கும். பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி நீசம் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டான்னா அவங்களுக்கு இந்த தாம்பத்திய சுகன்றது கிடைக்காமையே போகும். அப்போ அந்த திருமணம் என்பது கைகூடாமையே போகும். மேலும் இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், 7ஆம் அதிபதி செவ்வாய், இந்த செவ்வாய் வந்து எங்கே இருக்குது, லக்னத்துக்கு 12ல் செவ்வாய் அஸ்தங்கம், சூரியனோட அஸ்தங்கமாயிருக்கு. இன்னொன்று, லக்னத்துக்கு 12ல் சூரியன் செவ்வாய் இந்த கிரக சேர்க்கை ஒருத்தருக்கு இருக்குன்னாவே 7ஆம் அதிபதியில் நல்லா தான் இருக்கு. ஆனால் பொதுவாக வேற லக்னம் கூட எடுத்துங்க, வேற லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்தை அதிபதி 7ஆம் இடத்துலேயே இருக்கிறாருன்னா கூட 12ஆம் பாவகத்தில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னாக அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் தாமதமாகுது. இப்போ இந்த ஜாதகத்துக்கு எடுத்துக்கிட்டாக குடும்பஸ்தானாதிபதி கலஸ்திரஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறாரு, மேலும் அஸ்தங்கம் ஆயிட்டாரு. இந்த ஜாதக திருமணமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்க சனி நீசம், தாம்பத்திய சுகம் என்பது இல்லை. அதே போல இந்த வீடு ரொம்ப முக்கியம், ரிஷபம், காலபுருஷ தத்துவத்தின் குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானம் ரிஷபம் சுக்கிரனோட வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கும் போதும் அவர்களுக்கு திருமணம் ஆகுவது காலதாமதம் ஆகுது அல்லது திருமணமே ஆகிறதில்ல. இப்போ இந்த ரிஷபத்துல கேது இருக்கு, இந்த இடத்துல கேது வந்து நீசம் சொல்லுவாங்க. அதே போல இங்க ராகு வந்து நீசம். அப்போ குடும்பஸ்தானத்திலையும் ராகு இருக்கு, அது நீசம் பெற்றிருக்கு. இந்த 8ஆம் பாவகத்துல கேது இருக்கு, இதுவும் நீசம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இது ஒரு பெண்ணோட ஜாதகமா இருக்குன்னு வச்சுக்கலாம், இது வந்து மாங்கல்ய தோஷமாகவும் இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த 8ஆம் இடத்துல கேது இருக்கும்போது அது வந்து மாங்கல்ய தோஷமாகவும் கன்சிடர் பண்ணலாம். இதற்கு இந்த அமைப்புக்கு வந்து இந்த அமைப்புக்கோ அல்லது சனிக்கோ ஒரு சுபருடைய பார்வை இருக்குன்னாக்க அவர்களுக்கு தாமதமானாலையும் திருமணம் ஆயிடும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து போர்டில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருமணமே ஆகாத ஜாதகம். இப்போ ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் ஜாதகத்தையே எடுத்து கூட லக்னம் பாருங்கள், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் 12ஆம் பாவகத்தில் மறைந்திருந்தால் அது வந்து திருமணத்தை கொடுக்காது, லேட் மேரேஜ் ஆகும். அதற்கு ஒரு சுப கிரகத்தோட பார்வை இருந்தாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், ஆனால் லேட்டாக தான் மேரேஜ் ஆகும். இப்போ குரு வந்து இங்கே லக்னத்தில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், குரு வந்து லக்னத்தில் இருந்தால் திக்பலம். இந்த குருவோட பார்வை வந்து 7ஆம் இடத்துக்கு இருக்கா, சனிக்கு வந்துடுது. அப்போ சனி நீச பங்கம் ஆயிடுறாரா, அந்த வகையில் கண்டிப்பாக லேட் மேரேஜ் ஆகாது இவருக்கு ஆகும், இந்த குரு இருந்தாக. இங்கே சப்போஸ் இந்த குரு அங்கே இல்லைனாக மேரேஜ் ஆகாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி தான், சப்போஸ் இந்த குரு இங்கே இல்லை, இந்த குரு ஆனால் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆட்சி பெற்ற குருவா இங்கே இருந்து இந்த செவ்வாய் சூரியனை பார்த்துருதுனாக அப்போ அவர்களுக்கும் திருமணம் ஆகும். இந்த தோஷம்ன்றதும் நிவர்த்தி ஆயிடுது. சூரியன் செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தும் போது ஒரு தோஷம் பெண்களுக்கு இருக்குன்னாக அதை கன்சிடர் பண்ணணும். அப்போ வந்து அதற்கு சுப கிரகத்தோட பார்வை இருக்குன்னாக்க அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுது. கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டானாலையும் மேரேஜ் ஆகும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஜென்ரலான விதி,
இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 7 குடிவன் அஸ்தங்கம் ஆனாலும் திருமணம் லேட் ஆகுது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த கடக லக்னத்துல 7ஆம் அதிபதி சனி. இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்க இருக்கு. இந்த இடத்துல சூரியனோட அஸ்தங்கமாயிருக்குன்னு வச்சுங்களேன், சூரியனோட அஸ்தங்கமாயிருக்கு அப்படின்னாலையும் அவர்களுக்குமே திருமணம் தாமதமாயிட்டு இருக்கு. இந்த சனி வந்து விருச்சகத்துல இருக்கு, 7 விருச்சகத்திலிருந்து 7ஆம் இடத்து 3ஆம் பார்வையை பார்க்கும், திருமணம் ஆகும். ஏன்னா சனியோட பார்வை தன் வீட்டை பார்க்குது. அந்த வகையில் மேரேஜ் ஆகும், ஆனால் லேட்டாக மேரேஜ் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லேட்டாக மேரேஜ் ஆகும், இந்த அமைப்புக்கு மட்டுமே சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட லேட்டாக மேரேஜ் ஆகிறது, திருமணமே ஆகாத ஜாதகம், இதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து திருமணமே ஆகாத ஜாதகம். அதில் வந்து குருவோட பார்வை வந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் லேட்டாவாது ஆகும். அதே போல் இந்த மாதிரி கடக லக்னத்துக்கு சனி இந்த மாதிரி அஸ்தங்கமாக இருக்கு 5ஆம் இடத்துல அப்படின்னாக்க அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். எங்க இருந்தாலும் இந்த 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் பெற்று இருந்தால் அவங்களுக்கு மேரேஜ்ன்றது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். 29-30க்கு மேலே தான் மேரேஜ்ன்றதே அமையும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ மிதுன லக்னம், இந்த மிதுன லக்னத்துக்கு இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த குரு வந்து ஆட்சி பெற்று இப்படியே இருக்குன்னு வச்சுங்களேன், வேற எந்த கிரகத்தோடையும் சேரல, தனித்தே இருக்கு. குரு 7க்குரியவன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு. அப்போ கல்யாணம் ஆகணும்ல. இப்படிப்பட்டவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லேட்டாக மேரேஜ் ஆகும். ஏன்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதுதான். அப்போ இதுக்குமே வந்து லேட்டாக மேரேஜ் ஆகும். சீக்கிரமா மேரேஜ் ஆனாக்க என்னவாகும், அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கொடுக்கும், குடும்ப வாழ்க்கையில பிரிந்து கூட இருப்பாங்க. பார்த்தீங்கன்னாக்க இப்போ சப்போஸ் இது வந்து பூராட நட்சத்திரத்தில் இருக்குன்னாக்க காதல் கல்யாணம் ஏற்பட்டுரும். லேட்டாக மேரேஜ் ஆனாலும் காதலிச்சு கல்யாணம் ஆகும். இல்லைன்னா ஒரு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகி சீக்கிரமாக கல்யாணம் ஆகுதுன்னா காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகி பிரிந்து 2ஆம் தாரத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஜாதகத்தில் கிரக அமைப்புகளை வச்சு திருமணம் ஆகுமா ஆகாதா, எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்றத சொல்லிடலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் 7 மற்றும் 2ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்தில் இருந்தாக, அல்லது 8ஆம் இடத்துல இருந்தாக, அல்லது 6ஆம் இடத்துல இருந்தால் திருமணம் லேட் ஆகும். அதே போல இன்னொரு முக்கியமான விதி, சனி நீசம் பெற்று இருந்தாக, சனி நீசம் பெற்று இருந்து 7 மற்றும் 2ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்துல மறைஞ்சி 7ஆம் அதிபதி அஸ்தங்கமும் ஆயிட்டார்னா, அதே போல ரிஷபத்துல பாவகிரகம் இருக்குன்னாக அவர்களுக்கு திருமணமே ஆகாது. அதே சமயத்துல அதற்கு ஒரு சுபகிரகத்தோட தொடர்போ அல்லது பார்வையோ இருக்கும்போது அவர்களுக்கு லேட்டா மேரேஜ் ஆகும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, சில பேருக்குள்ள காரணமே என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது, திருமணம் ஏன் லேட் ஆகாதுன்னு. எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். துலாமலையும் இதுதான் துலாம். இந்த துலாமில் வந்து உதாரணத்துக்கு சனி உச்சன்னு வச்சுங்க, இந்த இடத்துல இப்படியே ராகு கேதுன்னு வச்சுக்கலாம், ராகு கேது அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க. ஸோ இந்த மாதிரி துலாமில் சனி இருக்கு, அதே போல் ரிஷபத்தில் கேது இருக்கு. இந்த மாதிரி துலாம்லையும், அதாவது காலபுருஷ தத்துவத்தோட கலஸ்திரஸ்தானம் என்பது துலாம். இந்த துலாம் காலபுருஷ தத்துவத்தின் குடும்பஸ்தானம் என்பது ரிஷபம். இந்த இடத்துல இந்த 2 இடத்துலையுமே பாவகிரகம் இருக்கும். இங்க வந்து சனி இருக்கு, இங்க கேது இருக்கு, அல்லது இங்க சூரியன் இருக்கு, ஏதோ ஒண்ணு. மொத்தத்துல பாவகிரகங்கள் இந்த 2 வீட்லயும் இருக்குன்னாக்க அவங்களுக்கு திருமணம் ஆகிறதும் லேட் ஆகும். அதே போல 7ஆம் அதிபதியும் அப்படிப்பட்ட ஜாதகத்துல அஸ்தங்கமாயிருக்கு, மறைவு ஸ்தானத்துல இருக்குன்னா திருமணமே ஆகாம கூட போயிடும். இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ மகர லக்னத்துக்கு ஜென்ரலாகவே மேரேஜ் லேட் ஆகும். மகர லக்னக்காரங்களுக்கு ஜென்ரலாகவே மேரேஜ் லேட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மகர லக்னத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மகர லக்னம், இதில் வந்து இங்கேயே வந்து சூரியன் இருக்குன்னு வச்சிங்களேன், இங்கே வந்து சனி இருந்து வக்கரமாக இருக்குன்னு வச்சுங்க, பரிவர்த்தனை, சனி சூரியன் பரிவர்த்தனை, இங்கே வந்து செவ்வாய் இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த செவ்வாயும் சனியும் சமசப்தமாக பார்த்துக்கும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கு, லக்னத்துல சூரியன், 7ஆம் அதிபதி இங்க விருச்சகத்தில் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், விருச்சக ராசி மகர லக்னம், அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்க மேரேஜ் லேட் ஆகும். இது ஒரு கலசர தோஷத்தை உடைய அமைப்பு. நீச பங்கமாகிறார் இல்லையா 7ஆம் அதிபதி, இங்க சந்திரன் நீச பங்கமாகுது. இந்த செவ்வாயை வந்து நம்ம இந்த இடத்துல கூட போட்டுக்கலாம், 7ஆம் இடத்துல செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட. இந்த மாதிரியான ஜாதக அமைப்புமே பார்த்தீங்கன்னாக்க திருமணம் ரொம்ப லேட் ஆகும். 35-34 வயசுக்கு மேலதான் திருமணம் ஆகும். ஸோ அப்போ 7ஆம் அதிபதி நீச பங்கமானாலையும், நீசம் பெற்றிருந்தாலும் அல்லது வக்ரம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்குமே திருமணம் லேட் ஆகுது. வக்ரம் பெற்றிருந்து சீக்கிரமா கல்யாணம்னா 2ஆம் தாரத்தை ஏற்படுத்துது. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க. இப்போ
இப்போ வந்து திருமணம் ஏன் லேட் ஆகுது அப்படின்றத நம்ம ஜாதகத்தை வச்சு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னாக்க, இப்போ இந்த திருமணம் லேட் ஆகிறதுக்கு செவ்வாய் தான் காரணம் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து முருகப்பெருமான் வழிபாடு, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது, ஒரு 48 நாள் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறது. சஷ்டி விரதம் இருந்து திருச்சிக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க வயலூர் சுப்பிரமணிய கோவில் இருக்குது. முருகன் கோயில் தான் சுப்பிரமணியர் கோவில். இந்த சுப்பிரமணியர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கூட திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல் செவ்வாய் தோஷம் இருந்து திருமணம் லேட் ஆகுதுனாக்க பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஆண்டி கோலத்தை தரிசிச்சுட்டு வர்றது உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தும். அடுத்தது ராகு கேதுவால திருமணம் லேட் ஆகுது. முன்ன சொன்ன இல்லைங்களா, இந்த இடத்துல ராகு 8ல கேது, அது ஒரு மாங்கல்ய தோஷமும் கூட. அந்த மாதிரி ராகு கேதுவால திருமணம் லேட் ஆகுது அப்படின்னாக்க இங்கே வந்து நீங்கள் கும்பகோணம் அருகாமையிலேயே இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் மற்றும் கீழ்பெரும் பள்ளம், இந்த 2 ஸ்தலத்துக்கும், திருநாகேஸ்வரத்துக்கு நீங்கள் ராகு காலத்தில் போயிட்டு ராகுக்கு பாலபிஷேகம் செஞ்சு அங்கே அபிஷேகம் அர்ச்சனையை பார்க்கறது நல்லது. அதே போல் கீழ்பெரும் பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கேது பகவானுக்கு யமகண்ட நேரத்தில் அபிஷேகம் பாலபிஷேகம் செய்வாங்க. அந்த நேரத்தில் உள்ளே இருந்து அங்கே ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது. அப்போ அதே மாதிரி காலபைரவர் வழிபாடும் தொடர்ந்து ராகு கேதுவால் பாதிக்கப்படுறவங்க காலபைரவருக்கு 9 வாரம் 9 விளக்கா நீங்கள் ஏற்றிட்டு வரீங்கன்னாக்க அதுவுமே உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கும். இப்போ வந்து சனியால் திருமணம் லேட் ஆகுது அப்படின்னாக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பஞ்சபட்சி, காகம் இவற்றிற்கு உணவு வைக்கிறது, கருப்பு எறும்புகளுக்கு அரிசி மாவு தூவி விடுறது, அதே போல் இதெல்லாம் சனிக்கிழமை செய்யணும். சனிக்கிழமையில் உடல் நலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், நோயாளிகள், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், இவங்களுக்கு உதவி செய்கிறது, உணவு வாங்கி கொடுக்கறது, ஆடை தானம் செய்கிறது, செருப்பு வாங்கி கொடுக்கறது. மேலும் வந்து திருக்கொல்லிக்காடு அங்கே போயிட்டு சனீஸ்வர பகவானை தரிசிச்சுட்டு வர்றது, இதெல்லாம் வந்து திருமண தடைகளை நீக்கும். இங்கெல்லாம் போயிட்டு வரும்போது சனியால் வந்து திருமணம் தடைப்படுதுன்னா அருகாமையிலே இருக்க கோயிலில் ஒரு நவகிரக பிரீத்தி, சனி பிரீத்தி செஞ்சுக்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு திருமண தடையை விளக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, எதனால் திருமணம் ஆகலை என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த கோயிலுக்கு அதற்கு தகுந்த கடவுள் வழிபாடை நீங்கள் செய்யும் போது திருமணம் கைகூடி வரும். திருமணமே ஆகாத ஜாதகத்துக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலாம், அல்லது தாலி கட்டாமல் அல்லது அந்த சடங்குகள்லாம் செய்யாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கிட்டு வாழ்கிறது கூட ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்குமே இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையில் பிரச்சனைகளை மட்டுமே சொல்லாமல் உங்களுக்கு இதில் சொல்யூஷனோ பரிகார கோவில்களும் சொல்லியிருக்கிறேன். திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள். திருமணத்துக்கான வாய்ப்புகள் வரும், வரன்கள் வந்து செட் ஆகும். நன்றி, வணக்கம்.